ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்த்துக்கள் விளாக்ஸ். என்னடா இது கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. பவர் தான், வெயிலில் வந்தால் கொஞ்சம் கருப்பாயிரும். நிழலுக்கு போனோம்னா திருப்பி நார்மல் கிளாஸ் மாதிரி மாறிடும் டெக்னாலஜியாக. இப்போ நம்ம வந்துட்டு மினி ஐலாண்டு போக போகிறோம். அந்த மினி ஐலாண்டு எதில் போக போகிறோம்னா, அங்கே இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் அது பக்கத்து கலர் இருக்கிற செம்மி கலர் காரு, அதாவது நம்ம போக போகிறோம். அந்த காரை போய் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. இதுதான் எங்களோட அவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடிங்கிற மாதிரி இதுதான் நம்மளோட காரு. இதுங்க ஏரியாவுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம உட்காந்தாலே ஒரு 2 இன்ச்சு இறங்கிடு. அந்த 2 இன்ச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போகிறோம். ரெடியாக இருங்க. வரக்கலாம். இது போட்டாச்சு. லைட் ஏரியில ஒன்றும் ஏரியில பிடிக்கவே மாட்டேங்குது. அடங்குக்கா முக்கா இருங்க, வரான், அவனை கேட்போம். காரோட ஓனரே வராரு. அவர் வந்தோடனே அவர்கிட்டயே கேட்போம். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவர். அண்ணே வணக்கம். நீ வணக்கம். வாழ்த்துக்கள். கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் லைட் எமரியில் பிடிக்கவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா என்ன கொடுத்தாங்க உங்ககிட்ட? சாவி. வேற காருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாவி தாண்டா வேணும். அட மம்டி, நீ சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்? பேட்டரி நேற்று கழட்டி கொண்டு போய் சார்ஜ் போட்டு வந்தோம்னி பேட்டரி குத்தவே இல்லை. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? ஏன்டா டே கார். சரி விடுங்க, அது ஒரு அசிங்கமாக போச்சு குமார். காருக்கு பேட்டரியில் கனவா கண்டங்கிற மாதிரி ஏன்டா கார் சாவி கொடுத்தா ஸ்டார்ட் தான் பண்ணுவாங்க. என்னத்தானோ ஷிட் ஹேப்பன்ஸ். பரவாயில்ல. மினி ஐலாண்ட் எங்கே போகிறோன்னு கேட்காதீங்க, போக போக உங்களுக்கே தெரியும். அது மினி ஐலாண்டு இல்லை, மினி ஐலாண்டு தான். கினுக்குன்னு பேட்டரியோட வராமல் இரு, நானே வர பேனட் ஓப்பன் பண்ணிட்டு காரில் பேட்டரி மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த லிவர்லாம் இல்லை, பிடிச்சிட்டு தான் நிற்கணும். நம்ம தான் கம்பியை. அரே நீ அப்பா என்ன ஒரு சொன்ன உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குது. நான் சொன்னேன். அம்மாண்ணே சாமி மட்டும் எடுத்து கொடுத்து அவ்வளோதான். சாமி இந்த சாமி சாவின்ட்டாங்க, நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அவங்ககிட்ட பேட்டரி எடுத்து கொடுத்துருமா, மாட்டுட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா பேட்டரி தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். மச்சான் பேட்டரி தான். ஆமாம், வாடகை மட்டும் கரெக்டாக கொடுத்தா சரி. ஆண்டாப்பா இல்லையா ப்ரோ? வாடகை ப்ரோ. மச்சான் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டாரு. பிடிச்சிட்டாடா. இதுதான்டா 800. எங்களுக்கு கை கூடாது 800. நீங்க எல்லாம் என்றாக்காரு, இவனை பார்த்து கத்துக்கடா. வெல்கம் டு வாழ்த்துக்கள். அங்கவா தோற்றா ஏன்னா அதிர்ச்சி. இங்க திருப்பினா அங்க ஐடிங்கிற மாதிரி. வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlogs. வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlogs. வெல்கம் டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிடலாம்டா. ஒரே மாதிரியா? 4 பேர் சொன்னாங்க. 1 2 3 4. வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlogs. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா மினி ஐஸ்லாண்ட். மினி ஐஸ்லாண்ட். நான் எது ஐலாண்டு? ஐலாண்டா? ஐஸ்லாண்ட் தனி ஊருடா. அவனை தடுத்து ஐஸ்லாண்ட்னா ஐஸ் வைப்பாங்களா? ஐலாண்டு ஐலாண்ட் மினி ஐலாண்ட் போய் கொண்டிருக்கிறோம். போயிருவோமான்னு தெரியல. போவோமான்னு தெரியல. கண்டிப்பா போவோம். இப்பதான் கார் தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். காலையில் நீங்களே பார்த்துருப்பீங்க. பேட்டரி ஸ்டார்ட் பண்ணோம். மச்சி நான் கார் சாவி வீட்டுக்கு போற காருக்கு சாவி வாங்குறதுக்கு போய் அம்மா சாவி கொடுங்கன்னா சாவி கொடுத்துட்டாங்க. போய் ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் ஆகல, லைட்டு மாரில என்னடா எதுவுமே இல்லைன்னு பார்த்தா வெகுன்னு வரான். என்ன பண்ணிட்டு கேட்டா பேட்டரி இல்லை நீங்கடா ஸ்டார்ட் பண்ணிட்டு கேட்குறேன்டா. அப்புறம்
அவரு கொஞ்சம் லெஜெண்ட் இல்ல, அவர் அப்படிதான் கேட்பாரு. மக்கற என்னடா காருக்குள் கூடயா? காருக்குள் கொடை. குடைக்குள் வெளிச்சம் தெரியக்கூடாது. கப்பல் கொடை. தெரியல தெரியுதா? சந்தல சொல்லுகிறான் பாரு. இப்ப ஏன் கொடையை பிடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பின்னாடி வெளிச்சம் அடிக்குது, மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இன்ஜினியர் தாங்க. அதனாலதான் இப்ப கொடை பிடிச்சிட்டு கொண்டிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இன்ஜினியர். நம்ம இன்ஜினியர் பேக் சைடு மாண்டேஜ் கிடைக்க மாட்டேங்குதுங்களாமா, வெளிச்சமா இருக்குதுங்களாமா. அது நாங்க 2 பேரும் வேற வெளிச்சம். நான் பயங்கரமான வெள்ளையாக்குறமா. பேக் சைடு மாண்டேஜ் கிடையாது ப்ரோ, அது கிளார். அதனாலதான் கிளாஸ். அது ஒரு கிளார் ஒரு அடிக்கண்டா கவின்னு. அது சில பேர் மண்டையில பட்டு அப்படியே ஒளிருது. ஓ சரி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் கவின்னு? மினி ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டு. ஐஸ் பாலாஜி, நீ அவங்க கூட சேர்ந்து பிசிக்ஸ் நாட்டு பேசிட்டு இருக்க, அடிச்சு போடுவேன். மக்களே இப்ப நாங்க மினி ஐஸ்லாண்ட் போக போறோம். அது ஐலாண்டு. ஐஎஸ் LAND ஐலாண்ட். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. ஐஸ்லாண்ட் இட்லி குண்டால கேப்பு. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த இவனுக்கு சொல்ற மாதிரி பார்த்தா ஐஸ்லாண்டுக்கு போறோம். ஆமா, ஐஸ்லாண்டு போறதா அந்த ஐலாண்டு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு பிடிச்ச ஸ்பாட்டுங்கிறத விட அடிக்கடி நாங்க போகக்கூடிய ஸ்பாட்டு பாலா. அங்கயா முதல்ல பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், உங்க ஊர்ல நாங்க சேர மாட்டோம். அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும்ல, நம்ம எல்லாத்துக்குமே அப்படி ஒரு கேங் இருக்கும். கண்டிப்பா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. ஆமா, அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஒரு டைம் காலேஜ் லீவ் டைம்லயும் சரி, ஸ்கூல் லீவ் டைம்லயும் சரி, அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே. அப்போ நாங்க ஒரு 5-6 பேர் இருப்போம். அப்ப யார்ட்டையும் பைக் இருக்காது, சைக்கிள் தான். எல்லாம் சைக்கிள் தான். சைக்கிளே வருவீங்களா? சைக்கிள்ல வருவோம்டா. அப்பெல்லாம் அண்ணன் என்ன சொல்லுவாரு, நாங்க 3 பேர், எங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது. அதேதான். அந்த சைக்கிள் இந்த ஒரு ஊர் வரும், என்ன ஊர் அது? அந்த அடுத்து அந்த ஜங்ஷன் வரும்ல, மேடப்பள்ளி ஜங்ஷன். அந்த 4 ரூபாயா? இல்ல ப்ரோ, இல்ல பெத்தி. அதேதான். நான் தப்பா சொல்லி வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த பெத்தியோட 4 ரோடு தான் எங்க ஸ்பாட்டு. எல்லாம் அங்க நின்னுட்டு என்ன திங்கறதுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விட்டு அழுதுனோம்னு வச்சுக்கோ, நேரம் ஒரு 4 கிலோமீட்டர். அந்த இடத்த நானு தண்ணி கம்மியா இருக்கும் போதும் பாத்துருக்கிறேன், தண்ணி அதிகமா இருக்கும் போதும் பாத்துருக்கேன், தண்ணி இல்லாதப்போ நான் பாத்துருக்கிறேன். அப்படி ஒரு இடம் இது. யாருண்ணா நீ? தம்பி, அது இந்த இடம் சூப்பர் இடம் தம்பி. அது நம்ம லைஃபுக்கு ரொம்பவுமே ஒரு அப்பயே விளாக் பண்ற அளவுக்கு உனக்கு ஒரு திறமை இருந்திருக்குது. அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. பரவாயில்ல, நல்லா சிரிக்கிறேன். நானும் ஒரு 4 டைம் வந்திருக்கிறேன். நீ எங்கதான் போல நான்வெஜ் செஞ்சு சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் டக்குன்னு ஷாக் ஆயிட்டேன். நானும் வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறான்? நான் வந்துக்கிறேன். நான் எப்படி வருவேன்னா, எங்க அப்பா லைனு கூப்பிட்டு வருவாரு, பின்னாடி ஆட்டோல சரக்கா என்னை ஏந்தி விட்டுருவாங்க. சரக்கா போக மாட்டேன். நான் வந்து தார்பாய் இப்படி மேல இப்படி புடிச்சிட்டு, அதே மாதிரி கொடையை பிடிச்சி வர மாதிரி தார்பாய் பிடிச்சி வர வண்டி இப்படி அலாசு புடிச்சுக்கிறேன். ஏன் தம்பி, உங்க வேலை என்னன்னா இப்ப எவ்வளவு குடலை போய் திருட வந்தானா திருட விடாம தடுக்கிறது. அவங்க வந்து இறங்கிட்டு இது வேணும்னு சொல்லுவாங்க, நான் உள்ள நின்று அப்படியே வந்து ஓகே பண்ணிட்டு இருப்பேன். சர்வீஸ் நான் வந்ததே இல்ல மச்சி, தண்ணிக்காடு வந்ததே இல்ல. சீரியஸா வாடா பல ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, மன நிம்மதியெல்லாம் வேணும்னா மினி ஐஸ்லாண்ட் வந்துருங்க. அது உனக்கு. நீ நிறுத்துங்கடா டே. ஐஸ்லாண்டு வந்துருங்க. இல்ல பாலா, உண்மையாலுமே ஐஸ்லாண்டா அங்க போயிட்டோம்னு வச்சுக்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே டோட்டலா அப்படியே பிளாட்டா இருக்கும். தண்ணி ஒரு பக்கம், அந்த குருவி கத்துற சவுண்டு நீங்க குளியில பாத்து விடுங்க, பயங்கரமா இருக்கும். இதுதான் இப்ப நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்ம ஒரு கார்ல போவோம். அந்த கார் இன்னைக்கு இல்ல. காலையில நீங்க பாத்துருப்பீங்க என்ன சம்பவம் ஆச்சுன்னு. செம்பியன் வந்திருக்கிறோம். செம்பியனா செம்மிக்கு பல கதை இருக்குது. சன்லைட்டு ஒரு சைடுல ஊனிட்டு இருக்குது. சைடுல கூட குடிக்கலாமா? சைடு கூட கண்ணாடி ஏத்தினாலும் ஒண்ணும் தெரியாது. அந்த கரெக்டா இருக்கும். ஓகே, கார் வேலை காட்டாரு. வண்டி ஆஃப் பண்ணாம போயிட்டான்டா டேய் கவினே. எனக்கெல்லாம் தெரியாது உடம்பு. அதான் நீ படுத்துட்ட, நான் தானே கார தள்ள. நானும் பாலாஜியுமே. ஏங்க இவன் கார் ஓட்டல ஓகே, இறங்கி கார தள்ளுறானா உட்காந்துட்டா. என்னன்னு கேட்டேன், நான் உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஆக்டிங் போடுறது.
விட்டாம்பாரு காலையிலே கதை கறி குழம்புக்கு ஒரு கதை விடுறான். கறி குழம்பு ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுல சண்டைன்ட்டான். இன்னுமா என்ன தெரியல. இப்ப கவின் எங்க போயிருக்கானா, கத்தி வாங்குறதுக்கு போயிருக்கான். கத்தி வாங்குறதுக்கு போயிருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம இப்ப என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்னா, கேன் இருக்குங்களே, இந்த கேனை வந்து இதோட அறுத்து இதுல வந்து அந்த நெட்டை கட்டி உள்ள மைதா மாவு போட்டு ஒரே வீசு நேரா போனோம்னா எவ்வளவு பெரிய மீன் சிக்கும். கேனோட போயிரு. அதாவது நான் பாத்துருக்கிற ரீல்ஸ்ல மீன் சிக்கும். டேய் அது ரீல்ஸ்டா, கட் பண்ணா திருப்பி மீனை புடிச்சு கொண்டு உள்ள ஓட்ட ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற. லைவ்லயே பிடிக்கிறாங்க பாலா, அது ரியாலிட்டி தான். லைவ்லயே பிடிக்கிறேன் நான் பாக்குறேன். இன்னைக்கு நான் வந்து மீனை புடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. மீன் பிடிக்கலைன்னா வீட்டுக்கு போக மாட்டானுங்க. மீன் பிடிக்கலன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறது இல்ல. மீன் பிடிக்கலன்னா பவன் சார் கூட்டிட்டு போய் நமக்கு மீன் வாங்கி தருவோம். நீ அப்படி வரியா? ஆமா, எப்படியே போயிடலாம். பவன் சார் போயிடலாம். பவன் சார் பாருங்க, அவ்வளவுதான் மச்சி. தண்ணியில் விழுந்தோம்னா நேரம் பவன் சார் டேம் தான். அவ்வளவுதான். ஆனா மிதந்துட்டே போதும். தண்ணிக்காடுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் வந்திருக்கேன். அந்த நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். நாங்க கடைசி அங்க ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் செய்வோம். அங்கேயே சாப்பிட்டு அந்த கோயில் வந்து சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், ஓகேங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த பிளேஸ் எல்லாம். ரொம்ப மன நிம்மதியா இருக்கு போயிட்டு வந்தோம்னா. இந்த கதை உள்ள இருந்து வெளியே திறந்து, உள்ள இருந்து திறக்க முடியும், வெளியே இருந்து திறக்க முடியாது. அதுவே காரோட காரா போயிருக்கே இருக்குது. பாட்டு சூப்பர் பாட்டு ஓடிட்டு. என்ன பாட்டு? இல்லையா தான் கேட்டேன். இப்ப பாலாஜி ஒரு காமெடி பண்ணா, நீ அது பாத்தியே இல்லையா? கத்தி வாங்க போயிருக்காங்க. வாங்க போயிருக்காங்க. என்னன்னு கேட்டா கத்தி வாங்க போயிருக்காங்கிறான் காமெடி. கத்தி கத்துறான்ல, கத்துறப்ப கத்தி வாங்க. என்னன்னா ஒரு 10 வருஷம் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன், அவங்க வீட்டுல வந்துட்டு மாசமா இருந்தாங்களா, டக்குன்னு அந்த அக்கா மாசமா இருந்தாரா? உனக்குள்ளே ஒரு நகைச்சுவையாளர் இருக்கிறான்டா. வேற சும்மா இருங்க. சொல்லு. அந்த அண்ணன் மாசமா இருந்தாரு. இல்ல அவங்க வீட்டுல வந்து மாசமா இருந்தாங்க, ஓகேவா? அப்போ அந்த அக்காக்கு திடீர்னு டெலிவரி டைம் ஆயிடுச்சு இருக்குது, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல போட்டு போயிட்டாங்க. நம்ம அண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வந்துருக்கிறாரு. வந்துட்டு பார்க்கவுமே வீட்டுல யாரும் இல்லை, எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இப்போ இந்த அண்ணனுக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு ஹாஸ்பிட்டல் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிறாரு, ஃபோனும் போல. என்னடா பண்றது, ஃபோனும் போல, இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நார்மல் மெசேஜ் தட்டி விட்டாரு. என்ன கால்மீனா அங்க வருவாங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவரு தட்டிட்டாரு. யாருக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கே நார்மல் மெசேஜ் தட்டிட்டாரு, ஓகேவா? மெசேஜ் சென்ட் ஆனா அண்ணா ஹாப்பி ஆயிட்டாரு. ஏன் 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 ஏன்னா அதான் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது நார்மல் டெலிவரியா? ஏன்டா டேய் மம்முட்டி, டேய் அப்பா சென்னை வச்சுக்கு பாலா அவனே போத இல்ல அவள கவின் மெசேஜ் சென்ட் ஆனோடனே டெலிவரி சக்சஸ் வந்திருக்குது. அதான் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்டா வாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு. அதனால இன்னும் நகைச்சுவே முடியலையா? பேபி டெலிவரி சக்சஸ்ன்ட்டு நினைச்சிருப்பாரு. சரி, அப்படி கைவசம் நிறைய இருக்கு. கை வசமே வேண்டாங்கிற, கையை வெட்டிரு, அவ்வளவுதான். கையை வெட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு கதை. கவின் தயவு செஞ்சு பார்க்காத கவின், இந்த மாதிரி காமெடி சொல்லிட்டு உன்னை அப்ரிசியேட் பண்ணுன்னு மட்டும் திரும்பி பார்த்துறாத. மொட்டை கல் எடுத்து வீசிடுவோம் தலை மேல. வாட்டர் கேனுக்குள்ள வந்து மைதா மாவு போட்டு வாட்டர் கேனை கையில கட்டி. உனக்கு யாரா சொன்னாங்க இதெல்லாம்? ப்ரோ இதெல்லாம் ரியல் லைவா எடுத்திருக்காங்க ப்ரோ. சாமி ஒரு 2 வாரமா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இருந்தே. ஆனா உன்னோட என்னன்னா இல்லைங்க, இல்லைங்க, உன்னோட வந்து பார்த்தா அந்த சித்தன்குட்டையில வந்து முதலை இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம வாட்டர் கேன்ல முதல்ல சிக்கிச்சுன்னா புடிச்சு கொடுத்துடலாம். என்ன பயந்துட்டீங்களா? என்ன சொன்னேன்? நீ அவனை விட்டு, நான் அதுக்கு தான் உங்க வீட்டுல நம்ம பேசிக்கிறதே இல்லை. இப்ப நீங்க யாரும் நான் யாரோ, இந்த கார்ல எனக்கு இங்க செவுத்து கட்டிட்டீங்க, இப்படி உட்காந்துக்கிட்ட அவ்வளவுதான். நீங்க வாட்டுக்கு பேசுங்க, உங்க கூட நான் சேர்ற மாதிரி இல்ல. நான் வீசுற முதல்ல வாய்க்குள்ளே போய் சிக்கிண்டா. நீ வீசுற பவானிசா வரைக்கும் போயிரு. உன் ஒத்தகை வீசி நாங்க பார்த்ததே இல்லை நினைச்சிட்டுக்கிறியா? இவன் கிரிக்கெட்ல த்ரோ வீசுவான், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த போல் அந்த போல நீ வீசுவான், ஒரே வீசுதான், வேற எவனையும் நீ வாக்க முடியாது. அவனே 2 ரன் தான் அடிச்சிருப்பான். நம்ம ஓரத்துல 4 ரன் ஆயிருக்கு. பாலா என்னாச்சு பின்னாடி, ஏன் வெளிச்சம் தெரியல? மறுபடியும் வந்துட்டான். கொடை எடுத்து. கொடை எங்க? கொடையதான் பேக். ஆயுதம் எங்க? ஆயுதம் எடுறா அவனை.
சூப்பர் அடி. மக்களே, பின்னாடி வந்து நாங்க ஆயுதத்தை வச்சாச்சு. இப்ப எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த வெயில் டைம்ல, அதாவது இப்ப கொஞ்சம் வெயில் பனி மாதிரி வருது, தண்ணி வத்தி இருக்கும் தான் நாங்க நினைச்சோம். ஆனா தண்ணி ஃபுல்லா இருக்கு. செம்ம வியூ காத்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பயங்கரமா இருக்கு. ஸ்பீடு பிரேக்கர் வருது. யாரா இருந்தாலும் மொபைலை காப்பாத்துங்க, ஆமா, கேமராவை காப்பாத்துங்க, எல்லாத்தையும் காப்பாத்துங்க. ஏன்னா சந்தாஸ் நெக்குன்னு விட்டுருவான். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்ட. போய் மீனை பிடிக்கிற மாதிரி அந்த வாட்டர் கேன்ல சந்தோஷமாயிட்டான்னா அவ்வளவுதான், சங்குதான் எங்களுக்கு. டேய் சும்மாறா. இந்த மரத்துக்குள்ள போலாங்கிறான். இந்த மரத்துக்குள்ள எப்படி போவான் ஒரு மனுஷன்? லெஃப்ட் ரோடே வரும் பாரு. ஜெயா நேரா விடுறா ஜெயா, பாலையா படத்துல வர மாதிரி நேரா விடு. இப்ப நீ எப்படி போவ? இதுலதான் இதுலயும் போலாம். அப்ப நீங்க வேற எனக்கு தெரியும், எனக்கு நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இதானே கோயிலுன்னு வாண்டாடி. அவன் பேரட்டு பேசி இப்ப இதான் கோயிலா? நாங்க பரிசல் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்றான்? போட்டு கீரை போட்டு என் தொழில் அடிச்சிட்டு இருக்கிறான் போட்டு கொடுக்குன்னு. ஈடு விழுகலையா? கோயிலு பின்னாடி போயிடலாம். டேய் என்னடா கவின், நீ சொன்னது அங்க இருக்குது வெளியே. வந்தாச்சு. கை தட்டு. கட்ட முடியாது. இன்ஃபினிட்டியா வந்தவனுக்கே வழி தெரியும். அவனே ஒண்ணும் பேசாம இருக்கிறான். 4 டைம் வந்துட்டு 40,000 பேச்சு பேசுறடா ஜெயா நீ. உண்மையிலுமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ரா. நான் இத்தனை நாள்ல உள்ள சர்ப்ரைஸ் இருக்குது பாலா. ஒரு உருண்டையோட நிறுத்திட்டேன் இந்த ஏரியாவையே. ஏங்க மீன் போன வந்தையா? நாங்கெல்லாம் மிச்சர் பொரி இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? உள்ள ஒரு தோட்டம், 2 தோட்டம் வராது. லெஃப்ட்லயா ரைட்லயா பார்க்கணும். அது மட்டும் தான். டேய் சந்தா டேய், எனக்கு இறக்கி விடுறா டேய். நான் போயிட்டு அவர் கடையில ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன். அப்பா நினைச்சிட்டேன். என்ன பிரச்சனை? ஏன் யாரும் வண்டி தர மாட்டேங்கிறாங்க? யாருமே 4 வீலர் நான் லைசன்ஸ் வச்சிருக்கேன், நான் நல்லா ஓட்டுறேன். ஆனா யாருமே வண்டி தர. அதான் ஏன்னு கேக்குறேன். தெரியலண்ணே. தெரியாம அப்புறம் எதுக்கு நீ இருக்கிற? செத்துற வண்டி தானே. செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லிட்டு அவனையும் மேல கிட்டுக்கிறான். சிரிக்காதடா டேய். கேட்டம் பாரு எப்படி இருக்குதுன்னு. மச்சான் அங்கெல்லாம் இடம் இருக்கு பாருடா. அந்த இடம் தெரியுதா? அதான்டா இப்ப நம்ம திட்டு அந்த ரோட்ல வந்து வச்சுக்கோயேன், அது ஃபுல்லா பைக் வரும். நாங்க இதுல பைக்ல வந்து அங்க இருக்க போற திட்டு, அந்த திட்டு வரைக்கும் போய் நிறுத்திடுவோம் பைக்கை. அங்க இருந்தா குளிக்கிறக்கே போவோம் உள்ள. அப்ப என்ன தெரியுமா, அந்த ஒரு லைன் போகுது இல்ல, அந்த லைன் மட்டும் தான் தண்ணி இருக்கும். இங்கெல்லாம் தண்ணியே இருக்காது. இந்த இடம் ஃபுல்லா பைக் ஓடுறது. இவன் என்ன சொன்னா, சித்தங்குண்ட பஸ் ஸ்டாப் பார்த்துன்னு ஜாலி ஆயிட்டா. வந்துருச்சுன்னு கத்துனா. திடீர்னு நீங்க வந்து கேட்டா வழி இல்லைங்கிறா. ஏண்டா காடு மேடெல்லாம் கூட்டிட்டு போறியே, போயிருவோமா? மதியம் அதான சொன்ன நீ அந்த ஸ்டெப் தாண்டா சொன்ன. இதே மாதிரி 8 ஸ்டெப் கீழே இருக்கும்டா.